Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம்மில் a equal to set of all natural numbers less than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. b equal to set of all prime numbers less than 8, c equal to set of even prime number அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை தட்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மிலலாம் ஏன்ற செட்டு பி சி அப்படின்ற செட்லாம் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை என்ன எதுக்கு மாற்றிக்கணும்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா ஏபிசி அந்த செட்டில் என்னான்னு ஃபைன் பண்ணிக்கிறோம். ஏன்ற செட் என்ன வரும்னா இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3ன்னு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். லெஸ் தென் 8னா 8ஓட சின்ன நம்பர். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரும் நம்மளுக்கு ஏன்ற செட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பி அப்படின்ற செட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். பின்ற செட்டுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. இந்த இடத்துல இந்த ப்ரைம் நம்பர்ஸுன்றது தான் முக்கியம். ப்ரைம் நம்பர்ஸு அதுவும் எப்படி இருக்கணும், லெஸ் தென் 8, 8ஐ விட சின்னதாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ என்னென்ன வரும் 2, 3, 5, 7. நெக்ஸ்ட்டு சின்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, அது வந்து என்னென்னா 2. அப்போ 2 ஏன் மற்ற நம்பர்ஸ்லாம் வராதுன்னா மற்ற எல்லா ஈவன் நம்பர்ஸுமே 2ஆல் டிவைட் ஆகும். அதனால் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர், அது என்னன்னா 2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ஃபைன் பண்ணுங்கள். ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ். அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4 இல்லை 5 இருக்குது, 7 இருக்குது, இங்கேயும் 5, 7லாம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 2, 3, 5, 7 அப்படின்னு வந்துடும். இது வந்து என்னது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 2, 3, 5, 7 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். கிராஸ் சின்ற செட் என்னது 2. அப்போ இதை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2, 2. நெக்ஸ்ட்டு 3 எடுத்தோம்னா 3, 2. 5 எடுத்தோம்னா 5, 2. 7 எடுத்தோம்னா 7, 2. இதுதான் வந்து என்னது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கிராஸ் சி அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு. இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். இதே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதை அப்படியே எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணுங்கள். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏன்ற செட்டு என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் போகும் கிராஸ். சின்ற செட் என்னது 2. அப்போ நம்மளுக்கு என்னென்னா வந்துடும், அப்படியே எடுத்து பேர் பண்ணால் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது வந்து என்னது ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். அப்போ பின்ற செட் என்னது 2, 3, 5, 7 2, 3, 5, 7 கிராஸ். சின்ற செட் என்னது 2. அப்போ இதை எடுத்து கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இந்த செட்டு வந்து என்னது பி கிராஸ் சி. அப்போ ஃபைனலாக வந்து இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்களா. அப்போ இன்டர்செக்ஷன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது, வேறு என்ன இருக்குது அப்படியே பார்க்கணும். 3, 2, இங்கேயும் 3, 2. நெக்ஸ்ட்டு 5, 2 இங்கே இருக்குது, 5, 2, 7, 2. இந்த ரெண்டுமே
இங்கே மேலே இருக்கக்கூடிய செட்லேயும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்? A cross C intersection of B cross C equal to என்ன கிடச்சிரும்? 2, 3, 2, 5, 2, லாஸ்ட்டாக 7, 2. இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரம் 1 and 2லேருந்து ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரம் 1 and 2லேருந்து A இன்டர்செக்ஷன் ஆஃப் B cross C equal to A cross C intersection of B cross C அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? எழுதி முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாரலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B difference C, A cross B minus C or B difference C கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்? B மைனஸ் C ஃபைன் பண்ணணுமா? ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. B மைனஸ் Cனா Bன்ற செட் என்னது? 2, 3, 5, 7 மைனஸ் Cன்ற செட் என்னது? 2. அப்போ டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸ்னால் B மைனஸ் C தானே கேட்டிருக்காங்க. அப்போ Bன்ற செட்டு Cன்ற செட்டு ரெண்டையும் நல்லா கவனிக்கணும். Cன்ற செட்டில் இருக்குது பார்த்தீங்களா எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட் Bயில் வந்துருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய Bயில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸை எழுதிடணும். அப்போ இங்கே 2 விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எழுதுனா என்னென்ன வரும்? 3, 5, 7 அப்படின்னு வந்துடும். இதுதான் எதோட வேல்யூ? B மைனஸ் C. அப்போ A கிராஸ் B மைனஸ் C கேட்குறாங்க. அப்போ ஏன்ற செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் Cன்ற செட்டை B மைனஸ் C என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? 3, 5, 7. அப்போ இதை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1, 3, 1, 5, 1, 7. 2 எடுத்தோம்னா 2, 3, 2, 5, 2, 7. 3 எடுத்தோம்னா 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5 எடுத்தோம்னா 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட்டாக 7 எடுத்தோம்னா 7, 3, 7, 5, 7, 7 அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இது வந்து எதோட வேல்யூ? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதான் எதோட வேல்யூனா A கிராஸ் B மைனஸ் Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு என்னது? A கிராஸ் B ஃபைன் பண்ணுறோம். A கிராஸ் B ஃபைன் பண்ணுறோம். அப்போ A கிராஸ் B என்னது? ஏன்ற செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் போகுது. Bன்ற செட் என்னது? 2, 3, 5, 7. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2 எடுத்தோம்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3 எடுத்தோம்னா 2, 2, 3 எடுக்கிறோம். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 1, 2, 3 எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 4 எடுத்துக்கிறோம். 4, 2,
4, 3, 4, 5, 4, 7. Next 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்து 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. Next 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்து அப்படியே பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட். நெக்ஸ்ட் வந்து A cross C ஃபைன் பண்ணுமா? அப்போ A cross C இது வந்து எதோட வேல்யூ? A cross B ஃபைன் பண்ணிட்டோம். A cross C இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். A cross Cனா A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ். C வந்து 2ன்ற ஒரே ஒரு எலமெண்ட். அப்போ நம்மளுக்கு கிராஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது வந்து A cross Cயோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. A cross B டிஃப்ரென்ஸ் A cross C ஈக்குவல் டு என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி A cross Bன்ற செட்டில் நம்ம கண்டுபிடிச்சது நல்லா கவனிங்க. A cross Cயில் கண்டுபிடிச்சது நல்லா கவனிங்க. நம்ம என்ன பார்த்தோம்? A cross Cயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய A cross B எலமெண்ட்ஸ் எழுதணும். அப்போ A cross Cயை ஃபஸ்ட்டு பாரு. 1, 2வா? இங்கே 1, 2 இருக்கா? இதை விட்டுறலாம். அடுத்து 2, 2. அப்போ 2, 2 இங்கே இருக்குது, எதையும் விட்டுறலாம். 3, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2. இந்த லாஸ்ட்டாக இந்த 7, 2 இந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக விட்டுறலாம். விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்து 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட்டாக 7, 3, 7, 5, 7, 7. நம்ம A cross Cயை சப்ராக்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இத்தனை எலமெண்ட்ஸ் கிடைக்கிது. இதை ஃபுல்லாக எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைச்சது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1B அப்படியே பாருங்கள். இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்கா? இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த 2ஐயும் அப்படியே கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லா எலமெண்ட்ஸும் அப்படியே ஈக்குவலாக கிடச்சிருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எடுத்து எழுதிடலாம்? ஃப்ரம் 1 அண்டு 2லேருந்து A cross B minus C equal to A cross B minus A cross C. Therefore, it is verified அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ரைட். இப்போ ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்? ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த செட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதை கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து 2 சம் கொடுத்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ண சொன்னாங்க. அந்த 2 சம்மே நம்ம என்ன பண்ணியாச்சு? வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.